ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் பீஸா தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml வாட்டரில் ஒரு ஒன்றரை அல்லது ரெண்டு டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அப்படி வச்சுருங்க. தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இந்த பீஸாவுக்கு தேவையான மாவு பார்த்துடலாம். ஒரு 300 கிராம் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டு அதுக்குள்ள அந்த ஈஸ்ட் வாட்டர் ரெடி ஆயிரும். ஸோ அதையும் ஊற்றி நல்லா பசைஞ்சிக்குவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கையெல்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக நல்லா சரியாயிரும். ஒரு 10 நிமிஷமாக நல்லா பசைஞ்சிக்குவாங்க. பசங்க இந்த மாதிரி ஆயிரும். லைட்டாக மேலே ஆயில் போட்டு நல்லா ஒரு ஈரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும் மாவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஸா சாஸ் செஞ்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தக்காளி எடுத்துருக்கேன். லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருவேன். அதில் ஒரு 5-6 காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 3-4 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா பாயில் பண்ணி அந்த தக்காளியோட தோல் உரிகிற அளவுக்கு கொதிக்க வச்சு அதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு சாப் பண்ணி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு உள்ள போட்டுக்கோங்க. இது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. லைட்டு சர்க்கரை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீசனிங்காக அந்த பீஸா சீசனிங் இருக்கலாங்க, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் திக்கார வரைக்கும் நல்லா அதை கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. பார்த்தீங்க இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த மாவை எடுத்து நீங்கள் வந்து நல்லா திக்கான லேயர் இது ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு வெஜிடபிள்ஸ் எடுக்கல, ஏன்னா நான் சிக்கன் பீஸா தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி திக் லேயராக வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து அழகாக பண்ணி அந்த சைடு ஓரம் பார்த்திங்கன்னா நல்லா மடித்து விட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பீஸா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நமக்கு தேவையான நல்ல மசாலா சீஸை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவின சீஸை ஆல்ரெடி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அந்த சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சிகம், ஆனியன் அதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு இதை மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுப்போம். அந்த சிக்கனை வந்து நீங்கள் கட் பண்ணி போட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே லைட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் தூக்கிக்கோங்க. திருப்பியும் உங்கள் சீஸ் நீங்கள் சேர்ப்பீங்க, நிறைய பிடிக்கும்னா நீங்கள் வந்து திருப்பியும் மேலே சீஸ் நல்லா மேலே போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு போதும் பிடிக்காதுன்னு அந்த அளவோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசனிங்காக மறுபடியும் அந்த சீசனிங் அந்த இது ஒரு தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான பீஸா ரெடி.